ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிற கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல சுமந்த், ஜெகபதி பாபு இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ராஜேஷ் கர்னா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒரு நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிற புக்கு வந்து கிடைக்குது. அந்த புக்கை ஓபன் பண்ணி அவர் படிக்க ஆரம்பிச்சாருன்னா பல உண்மை சம்பவங்கள் வந்து வெளியே வருது. அதுல முதல் சம்பவம் வந்து ஒரு பையன் வீட்டு மாடியில இருந்து குதிக்கிறான். மிட் ஏர்ல வந்து ஒரு புல்லட் தலையில பட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அதே டைம்ல ஒரு அம்மாவும் பொண்ணும் வீட்டுல இருந்து நடந்து வரும்போது அந்த அம்மா மேல ஒரு கார் ஏத்தி ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தை மட்டும் அனாதை ஆயிருது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேக்டரி ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துடுறாரு. இப்படி ரெண்டு சம்பவம் வந்து தனித்தனியா நடக்குது. இது இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சுமந்த் வராரு. சுமந்த் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எல்லா இன்சிடென்ட்டும் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு. அது என்ன இன்சிடென்ட்ஸ், எப்படி கனெக்ட் ஆகுது, அது கொலை பண்ணது யாரு, இல்ல ஆக்சிடென்ட் பண்ணது வந்து யாரு, இதெல்லாம் பாக்குறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜான்ரா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வந்து இந்த எல்லா டாட்ஸுமே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி படத்தோட டைட்டில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, என்ன ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணோமோ அதுக்கு ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது தான். இந்த கோர் விஷயத்தை எடுத்துட்டு இந்த கதையோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாமே ஒண்ணு சேர்க்கிறாங்க. அந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமந்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நீட்டா இருந்தது. அதே மாதிரி ஒரு பொண்ணு நடிச்சிருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஜெகபதி பாபு வழக்கம் போல அவர் பாட்டை நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த சீன் சீக்வன்ஸே வந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ் சைட் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப நெகட்டிவா தோன்றது. இந்த படத்துல நிறைய அன்வான்டட் சீன்ஸ் இருக்குது. இப்ப நான் ஒரு பையன் இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொன்னேன்ல, அவரோட பேக் ஸ்டோரியை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரு லெங்தான சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக்கும் இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல டைமண்ட்ஸ் வச்சுதான் இந்த கதையை கொண்டு போவாங்க. ஆனா அதை வச்சு ரொம்ப இஷ்டத்துக்கு விளையாடி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த படத்துல இருக்குது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் தான். அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் ஓரளவுக்கு டீசென்டா இருந்தது. பட் ஆனா நிறைய அன்வான்டட் சீன்ஸை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா டியூரேஷனும் கம்மியா இருக்கும், படமும் சூப்பரா இருந்திருக்கும். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயும் இருக்குது. நீங்க இன்கேஸ் பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.